எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 7.5 12th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து டிகிரி வந்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். இப்படி இருந்ததுன்னா டிவைட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி இந்த கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்டகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம். இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகும். இது கேன்சல் ஆகிடும். 2x ப்ளஸ் 1. ஸோ டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதை விட இது டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபார்மில் எழுதணும். கோஷன்ட் வந்து இதில் இதுதான் கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ கோஷன்ட் வந்து எக்ஸுன்றனால எக்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 2x ப்ளஸ் 1, டிவைசர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்னாச்சு. இது இன்டெக்ரல் 2x ப்ளஸ் 1 பை இது. இப்போ இது வந்து இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். இதில் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என்னு இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ அந்த ஃபார்முலா தான் இதை யூஸ் பண்ணி இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் இன்டெக்ரலுக்கு ஐன்னு நேம் கொடுத்துக்கலாம். இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இது வந்து செகண்ட் இந்த ஃபார்மை I1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஎக்ஸ்னு இருக்குது. இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது அல்ஜிப்ரா ஐடென்டி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது, ஐடென்டி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தால் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஃபேக்டர்ஸை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதுறதுன்னா 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே இங்கே மல்டிப்ளை ஆகிடும். நம்ம ஏபி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே வந்து 2x மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது எப்படி ஏபி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறனால புட் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். Put x equal to 1. So 2 into 1 minus 1 equal to a into 1 plus 1. இங்கே வந்து 1 minus 1 0 ஆகிடும். அதனால் b term 0 ஆகிடும். இப்போ 2 இருக்கும். இங்கே 2 minus 1 1 equal to a into 2 a equal to 1 by 2. ஸோ a கிடச்சிருச்சு. இப்போ b எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுகிறேன். 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறனால இப்போ ஏ டேர்ம் 0 பண்ணோன்னா பி கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2 இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். பி வந்து மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. இங்கே 0 ஆகிடும். பி வந்து மைனஸ் 2b. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். பி ஈக்குவல் டு 3/2. ஸோ பி கிடச்சிருச்சு. இப்போ ஏயும் பியும் இந்த மெயின் இன்டகரலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். I1ல்
ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். I1 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் I2 பண்ணலாம். I1க்கு வந்து A வந்து 1/2ன்றனால 1/2 இன்டெக்ரல் dx by x minus 1. B 3/2ன்னு 3/2 இன்டெக்ரல் dx by x plus 1. ஸோ இன்டெக்ரலில் வந்து இன்டெக்ரல் dx by xன்னு இருந்ததுன்னா அது log x, அது இன்டெக்ரேஷன் ஃபார்முலா. ஸோ அதுதான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் பை டூ log x minus 1 plus 3/2 log of x plus 1. ஸோ I1 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் I இன்டெக்ரலில் இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x square by 2 plus இது 1/2 log of x minus 1 plus 3/2 log of x plus 1 plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 13th. 2 by integrate 2 by 1 minus x into 1 plus x square. So dx ன்னு இருக்கு. ஸோ இது எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 into 1 minus x 1 plus x square. ஸோ a by 1 minus x. ஸோ இது குவாட்ரிட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிறனால இதை bx plus cன்னு எடுத்துக்கிறோம். bx plus c into 1 plus x square. ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். a into எல்சிஎம் எடுக்கிறதுக்காக 1 plus x square plus bx plus c. இப்போ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 1 minus x whole divided by 1 minus x into 1 plus x square. ஸோ இந்த பக்கம் வந்து 2 by 1 minus x 1 plus x squareன்னு இருக்குது. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ 2 equal to a into 1 plus x square plus bx in plus c into x 1 minus x. ஸோ எதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு abc கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ x minus 1 equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x equal to 1. 1 சப்ஸ்டியூட் பண்ண ரெண்டு பக்கமும் 2 equal to a into 1 plus 1 square plus bx plus c into இது 1 minus 1 வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மே 0 ஆகிடும். 1 plus 1 square வந்து 2. 2 equal to a into 2. ஸோ a equal to 1. 2/2 1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் b எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பியும் சியும் இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுகிறேன். 2 equal to a into 1 plus x square plus bx plus c into 1 minus 6. இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பிக்கும் ஏக்கும் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லாதனால 0 equal to இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏன்றனால a. இங்கே bx இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் bx ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் b. ஸோ இங்கே வந்து a வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 0 1 மைனஸ் b. ஸோ b ஈக்குவல் டு 1. b கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டு பக்கமும் பண்ணி பார்க்கணும். கான்ஸ்டன்ட் பண்ணோன்னா இங்கே 2 இருக்குது. இங்கே வந்து a இன்ட்டு 1னா a இருக்குது. இங்கே bcயோட 1 மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ளஸ் c. 2 equal to aயோட வேல்யூ வந்து இங்கே 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1 ப்ளஸ் c. ஸோ 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 மைனஸ் 1 1. c equal to 1 கிடச்சிருச்சு. ஸோ
ஸோ இதுதான் மெயின் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ பை இன்டெக்ரல் ஐ நேம் கொடுத்துக்கலாம். ஏ வந்து 1 கண்டுபிடிச்சனால 1 dx பை 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, பியும் 1, ஸோ எக்ஸ் சியும் 1, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டெக்ரல் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இங்கே 1 மைனஸ் எக்ஸ், இது வந்து I1 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா எக்ஸ் டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1ன்னு இருக்கிறனால. ஸோ இதுக்கு I2 இன்டெக்ரல், இது I3 இன்டெக்ரல் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx பை 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ மைனஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி, டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ஸோ இதே எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருந்தால் அப்படியே லாக் ஆஃப்னு போட்டுடலாம். இங்கே எக்ஸில் நெகட்டிவ் இருந்தாலே இந்த மாதிரி பண்ணணும். இப்போ என்ன ஆச்சுன்னா டிஎக்ஸ் மைனஸ் டிடி பை டி. இன்டெக்ரல் dx பை எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது log x. ஸோ இன்டெக்ரல் dt பை t வந்து log tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் ஃப்ரண்ட்டில் கூட எடுத்துகிட்டு போகலாம். log t பவர் மைனஸ் 1. ஸோ அது log ப்ராப்பர்ட்டி படி log m பவர் nன்னு இருந்தால் n log m. ஸோ அதனால் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மைனஸ் வந்து பவரில் போச்சு. இப்போ லாக் ஆஃப் 1 பை டின்னு எடுத்துக்கலாம். ஸோ லாக் ஆஃப் டி வந்து என்ன நான் சிம் பண்ணியிருக்கோம் 1 மைனஸ் 6. ஸோ இந்த மைனஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும், மைனஸில் தான் இருக்குது புக்கில் ஆன்சர். ஸோ லாக் 1 மைனஸ் 6. ஸோ இந்த டேர்ம் தேவையில்லை. ஸோ மைனஸ் இது பார்டர்லெஸ்குள்ளே எடுத்துக்கலாம். மைனஸ் லாக் 1 மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கலாம், 1 மைனஸ் 6 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு I2 இன்டெக்ரல். இன்டெக்ரல் x dx by 1 plus x square. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் லெட் 1 plus x square equal to tன்னு எடுத்தோன்னா x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx equal to dt. ஸோ x dx equal to 1 by 2 dt. ஸோ 1 by 2 integral dt by 1 plus x square. 1 plus x square tன்னு எடுத்தனால dt by t. ஸோ இன்டெக்ரல் dx by xன்ற ஃபார்மில் இருக்குது. அது வந்து log x. ஸோ 1 by 2 log t. t வந்து என்னென்னு 1 plus x square அசியூம் பண்ணியிருக்கனால 1 by 2 log 1 plus x square. நெக்ஸ்ட் I3 வந்து இன்டெக்ரல் dx by 1 plus x squareன்னு இருக்குது. இது வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் dx by x square plus a square இந்த ஃபார்மில் இருந்தால் 1 by a tan inverse x by a. ஸோ 1 by a வந்து இதில் 1ன்றனால tan inverse x. ஸோ 3 இன்டெக்ரல் இப்போ ஆட் பண்ண I1 I2 I3 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். I1 வந்து மைனஸ் log of x minus 1. I2 வந்து 1 by 2 log of 1 plus x square. I3 வந்து tan inverse x. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.